இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை தருவதற்கு தான் தேவன் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதனை சிருஷ்டிக்கும் போதே அவருடைய அநாதி நோக்கம் இருந்தது. மனிதனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்பிதான் மனிதனை தம்முடைய சாயலிலே தம்முடைய ரூபத்திலும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் விதத்திலே பார்க்கிறோம். ஆனா அதனால்தான் அவர்களில் பிரிச்சான வேலையில் எல்லாம் மனிதனை தேடி வந்தார். பிரியமானவர்களே, மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ள விரும்பினதை பார்க்கிலும் தேவன் மனிதனோடு ஐக்கியம் கொள்ள அதிகமாய் விரும்பினார். ஆனால் பாவம் குறுக்கிட்டதின் காரணமாக தேவனோடு இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கிவிட்டது. மனிதன் தேவனுடைய அன்பை விட்டும் அவருடைய ஐக்கியத்தை விட்டும் போக வேண்டியதாயிற்று. பிரியமானவர்களே, ஆனால் பாருங்க, கர்த்தர் மீண்டும் அந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்காகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். காணாமல் போன ஆட்டை தேடுவது போல ஐக்கியத்தை இழந்த மனிதனை அவர் அன்போடு தேடி உளையான சேற்றிலிருந்து அவனை தூக்கி எடுத்து பிரிவினையாய் நின்ற பாவத்தை தம்முடைய இரத்தத்தினால உடைத்து மனிதர்களாகிய நம்மை அரவணைத்து கொண்டார். பிரியமானவர்களே, அப்பமாகிய இயேசுவின் சரீரத்தை நாம் புசிக்கும் போது, திராட்சரசமாகி அவருடைய இரத்தத்தை பருகும் போதும் நம்மோடு கூட அவர் ஐக்கியம் கொள்கிறார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 10:16 நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் தேவனோடு என்றென்றும் ஐக்கியமா இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே அவர் நமக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, அவர் நமக்குள்ளே தங்கியிருந்து அவரோடு ஐக்கியத்தை நிலைப்படுத்துகின்றார். நம்ம ஒவ்வொரு முறையும் கூட திருவிருந்தில் பங்கு பெறும்போதும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். யோவான் 15:4 முன் பகுதிகளை நாம் வாசிக்கும் போது இப்படியாக சொல்கின்றார். பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் கூட இயேசுவோடு கூட நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்கின்றாரே, நாமும் கூட இயேசு சொன்னது போல நாம் அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அவர் தங்கி நம்மோடு வாசம் பண்ணி நம்மோடு நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மோடு எப்போதும் இருப்பதால் பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிற வழியிலே நடந்து நம் உள்ளத்திலே இடம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகின்றார், வழிநடத்துதலை தருகின்றார், போதித்து நடத்துகின்றார், கைவிடாமல் காய்க்கின்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நம்மோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று தன்னையே சிலுவையிலே தியாகம் செய்து இன்றும் உயிருள்ளவராக நம்மோடு பேச எத்தனை அன்புள்ளவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தருடைய அளவில்லாத அன்பை நாமும் கூட நம்முடைய வாழ்விலே ருசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, அவரோடு கூட எந்த அளவுக்கு நாம் ஐக்கியம் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழுகின்றோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் அனைவரும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம் உள்ளத்துக்குள்ளே எப்போதும் தங்கியிருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் அவரை பற்றியதாகவே இருக்கும் பொழுது இயேசு விரும்புகின்ற வழிகளிலே, இயேசு விரும்புகின்ற பாதைகளிலே நாம் செல்ல வேண்டும் என்று நம்முடைய இருதயம் துடித்து கொண்டு இருக்குமானால் அவர் நம்மை விட்டு போகவே மாட்டார். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார், நம்மளோடு கூட பேசுவார், எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நடத்துகிற ஒரு தகப்பனாக இருப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளையும் அறிந்து கொண்ட ஒரு பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய காரியங்களை குறித்து கலங்காதீங்க. நம்மை தேடி வந்த தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுப்போம், அவரை கனம் பண்ணுவோம், பரிசுத்த உள்ளத்தோடு கூட நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அவரை வைத்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, அவர் அழைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன் நம்முடைய பாவங்கள், மீறல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறாரே. அவர் உண்மையுள்ள தேவன். நம்மளோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் நம் இடம் கொடுக்கும் பொழுது, நம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து கொடுக்கும் பொழுது, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு அவரை நம் உள்ளத்துக்குள்ளே வரவழைத்துக் கொள்ளும் பொழுது அவர் அன்போடு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தங்கி நம்மளோடு கூட வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இருதயமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றுவோம். தேவனோடு கூட ஐக்கியமாய் நாம் வாழ்வதற்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் பரிசுத்தம் உள்ள பாத்திரமாக நாம் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்பிலே சப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையில கூட அப்பா நீங்க எங்களோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நீங்க எங்களை அழைத்திருக்கிறீங்க. அப்பா, நீங்க உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. அதற்காகவே எங்களை நீங்க சிருஷ்டித்தீங்க. அதற்காகவே உங்களுடைய இரத்தத்தால எங்களை கழுவி எங்களோடு கூட நீங்க பேசுவதற்காக, எங்களோடு கூட நீங்க ஐக்கியம் கொள்வதற்காக, எங்களோடு கூட நீங்க உறவாடுவதற்காக அப்பா நீங்க சிலுவையில இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீங்க. அதற்காகவே நீங்க ஆண்டவரே
அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து உடைய பிள்ளைகளாக மாற்றி எங்களோடு கூட உறவாடுவதற்காக நீ இந்த சிலுவையில நீங்க இவ்வளோ தியாகம் பண்ணினீங்கப்பா. நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக எங்களிடத்தில் இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் நாங்கள் நீக்கி உமக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த கிருபைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறப்பா. எந்தெந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை பாவங்களும் அக்கிரமங்களும் அப்பா அவருடைய உள்ளத்துக்குள்ளே என் தேவன் வாசமா இருப்பதற்கும் தங்கி இருப்பதற்கும் ஐக்கியம் கொள்வதற்கும் தடைக்கற்களாய் நின்று கொண்டு இருக்கிறதோ, ஆண்டவரே உண்மையாய் உண்மை தேட முடியாதபடி அவருடைய பாவங்கள் தடை பண்ணி கொண்டிருக்கிறதோ, என் தேவன் உலாவி வருவதற்கு இடமில்லாமல் இருக்கிறதோ, என் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த பிள்ளைகள் உணர முடியாதபடிக்கு ஆண்டவரே தடைக்கற்களாய் இருக்கிறதோ, அத்தனை பாவங்களை இந்த பிள்ளைகளுக்கு மன்னிங்க ஆண்டவரே. எந்த ஒரு பாவம் இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்குள்ளே நீங்க தங்கி இருக்க கூடாதபடிக்கு தடைக்கற்களாய் இருக்கிறதோ அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள செய்யுங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற உமோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலே பலன்கள் அடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க வழி நடத்துதலை கொடுத்து பிள்ளைகளை கரம் பிடித்து கொண்டு நீங்க நடத்துங்க. உங்களுடைய பாவங்கள்ல எல்லாவற்றையும் நீங்க மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் அப்பா. உமோடு கூட உறவாட பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே சுவாமி. என்னில் நிலைத்திருங்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையிலே நிலைத்திருக்கிற உமக்குள்ளாக வேரூன்றி நிற்க ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. அப்படியாக நீங்க நடத்த போறதற்காக நன்றி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்துக் கொண்டு நீங்க நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.